ரெமோ திரைப்படத்தை அதிகம் எதிர்பார்க்கறதுக்கு முக்கிய காரணம் படத்துடைய நாயகனான சிவகார்த்திகேயன். தமிழ் சினிமால இப்போ ஒட்டுமொத்த லைம் லைட்டும் எக்ஸ்போஷரும் அவர் பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவரே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இந்த சமயத்துல அவருக்கு இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அதுக்கு தகுந்த மாதிரி அவரே தயார்படுத்திக்கிட்டாரு. கமர்ஷியலா ஒரு மாஸ் ஹீரோவுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டு வரக்கூடிய சிவகார்த்திகேயனுக்கு ரெமோ திரைப்படம் ஒரு பெரிய பிரேக்கா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த திரைப்படத்துக்கு பிறகுதான் அவர் உண்மையிலே இவ்வளவு தூரம் நம்ம அவரை எதிர்பார்த்திருக்கோமே, இதுக்கெல்லாம் அவர் தகுதியானவரா இல்லையா அப்படின்றது இந்த படத்தின் மூலமா நிரூபிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய டீசர் ட்ரெய்லர்லாம் படத்தின் மீதான எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க நிலையில ஒட்டுமொத்த படத்தையும் ஒரே ஆளா சிவகார்த்திகேயன் தாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அதை அவர் செய்யறாரா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காகவே ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க. இதுதான் ரெமோ திரைப்படத்திலிருந்து நச்சின் நம்ம எதிர்பார்க்கிற முதல் பாயிண்ட். ரெமோ திரைப்படத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுற நச்சின் இரண்டாவது பாயிண்ட், இந்த ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக நிறைய ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ரஜினி முருகன் திரைப்படத்துல இவரு ஹலோ நான் தான் ரஜினி முருகன் அப்படின்னு சொல்ல அவங்க நல்லாத்தையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த காதல ரசிகர்கள் கொண்டாடி இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சூப்பர் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பாக்குறதுக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அனிருத்துடைய இசையில வந்திருக்கக்கூடிய பாடல்கள்லாம் செம்மையா ஹிட்டா இருக்கிறதால அந்த பாட்டுக்கு இவங்க ரெண்டு பேருக்கான கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும், அதை எப்படி படக்குழு படமா இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுலாம் வெயிட் பண்றதால இந்த திரைப்படத்தினுடைய இந்த பேரே படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷனை அதிகரிக்கிற ரெண்டாவது பாயிண்டா அமைஞ்சிருக்கு. ரெமோ திரைப்படத்திலிருந்து நச்சின்னு மூணாவது பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா படத்துடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாயகனுக்கு வளர்ந்த நாயகனுக்கு செய்யற மாதிரி இவ்வளவு தூரம் செலவு பண்ணக்கூடிய 24 AM எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். படத்துல சிவகார்த்திகேயன் வரக்கூடிய லேடி கெட்டப்ப ப்ரமோட் பண்ணதுல தொடங்கி ட்ரைலர் வந்ததுக்கு பிறகு அந்த ட்ரைலரை ப்ரமோட் பண்ண வரைக்குமே பல ஸ்ட்ராட்டஜிஸ் கையாளுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரெமோ பொம்மையை சென்னை முழுக்க வச்சு அது கூட எல்லாரையும் செல்ஃபி எடுக்க வச்சு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் கண்டிப்பா ரசிகர்கள் மத்தியில பேசப்படக்கூடிய திரைப்படமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களே படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிக்கக்கூடிய மூன்றாவது விஷயமா அமைஞ்சிருக்கு. ரெமோ திரைப்படத்துல இருந்து நச்சின்னு நாலாவது பாயிண்ட் அப்படின்னா படத்துடைய ஸ்ட்ராங்கான குழு. பாக்கியராஜ் கண்ணன் எப்படி படம் எடுப்பார் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா PC ஸ்ரீராம் இருந்தாருன்னா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி அனிருத் இசை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா படத்தை தூக்கி நிறுத்த போகுது அப்படின்றத ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய பாடல்களே காட்டுது. சவுண்டுகளா ரசூல் பூக்குட்டி இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கான டெக்னீஷியன்ஸ் படத்துக்குள்ள இறங்கி இருக்கிறது இந்த படத்தின் மீதான நம்பிக்கையை இன்னும் பல மடங்கு அதிகரிக்குது. அதனால இந்த படத்துடைய ஸ்ட்ராங்கான டீம் ரெமோ திரைப்படத்துக்கான நச்சின்னு நாலாவது பாயிண்டா இருக்காங்க. ரெக்க திரைப்படத்திலிருந்து நச்சின 4 பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா படத்துடைய நாயகனான விஜய் சேதுபதி படத்துக்கு மிகப்பெரிய பலமா தாங்குறாரு. காரணம் என்ன அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு 2016 வெளியாகக்கூடிய 6வது திரைப்படம் ரெக்க. ஏற்கனவே ஒரு ஹேட்ரிக் முடிச்சிட்டாரு. அது ஒரு ஆவரேஜ் ஹேட்ரிக்னு சொல்லலாம். காதலும் கடந்து போகும், சேதுபதி, இறைவி, இது மூணுத்தையும் வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஆவரேஜ் ஹேட்ரிக் அப்படின்னா தர்மதுரையும் இப்ப ஆண்டவன் கட்டளையும் நல்ல வசூல் பண்ணிருக்கு. அதனால ரெக்க திரைப்படமும் அந்த பட்டியலில் சேரும் போது இது ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் ஹேட்ரிக்கா இருக்கும் அப்படின்றதால விஜய் சேதுபதியுடைய ரெக்க திரைப்படத்தை அதிகம் எதிர்பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியுடைய கதை தெரிவு வித்தியாசமா இருக்கும் அப்படின்றதும் ரெக்க திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்க வச்சிருக்க முதல் பாயிண்ட். ரெக்க திரைப்படத்திலிருந்து நச்சின்னு இரண்டாவது பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா படத்துல இருக்கக்கூடிய நடிகர் பட்டாளம். லக்ஷ்மி மேனன் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய சார்மிங் லக்கி பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா லக்ஷ்மி மேனன் நடிச்சு பிளாப் திரைப்படம் எது அப்படின்னு உங்களால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க நடிக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களும் அவங்களுக்கு தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்டு இருக்கிறதால தமிழ் சினிமால லக்ஷ்மி மேனன் இருக்கிறதே ஒரு ராசி அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு. அதனால லக்ஷ்மி மேனன் படத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம KS ரவிக்குமார், சதீஷ் மாதிரியான நல்ல தெரிஞ்ச பரிச்சயமான ரசிக்கக்கூடிய முகங்கள் நிறைய இருக்கிறதும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிக்கக்கூடிய நச்சின்னு இரண்டாவது பாயிண்டா அமைஞ்சு. ரெக்க திரைப்படத்தை எதிர்பார்க்கறதுக்கு மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த திரைப்படம் ஒரு ஃபேண்டசி திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமால நிறைய ஃபேண்டசி படங்கள்லாம் வந்ததில்லை. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி நடிக்கக்கூடிய முதல் ஃபேண்டசி திரைப்படம் இது. மேலும் விஜய் சேதுபதி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யதார்த்தமான கதைகளை தான் தேர்வு செஞ்சு இது வரைக்கும் நடிச்சிருக்காரு. யாரையும் அடிச்சு பறக்க விட்டதெல்லாம் கிடையாது. ஆனா இது ஃபேண்டசி கம் கமர்ஷியலா இருக்கு அப்படின்றது ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது. விருன்னு அவர் ஆடுறதுல ஆரம்பிச்சு அவர் அடிச்சு பல பேரை பறக்க வர்ற வரைக்கும் என்னமோ பண்ணியிருக்காரு, இவர் புதுசா ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஸோ இந்த ஃபேண்டசி அப்படின்ற புது ஜானர் படத்துக்கு கண்டிப்பா வேற ஒரு ஃபிளேவர் கொடுக்கும் அப்படின்றதால இந்த ஒரு பாயிண்டே படத்தை எதிர்பார்க்கிற நச்சின்னு மூணாவது பாயிண்டா அமைஞ்சிருக்கு. ரெக்க திரைப்படத்தினுடைய நச்சின்னு நாலாவது பாயிண்ட் சொல்லணும்னா படத்துடைய இசையமைப்பாளரான இமான். இது வரைக்கும் விஜய் சேதுபதி பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷ் நாராயணனுடைய இசையில ஆரம்பத்திலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு. அதை தவிர
கே ஜஸ்டின் பிரபாகரன் மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய இசையமைப்பாளர்களோட தான் அதிகமா பணியாற்றிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இமானோட அவர் சேர்ந்திருக்கிறது ஒரு பெரிய பிரேக்கா பார்க்கப்படுது. சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அது மாதிரி ரஜினி முருகன் ஆகிய திரைப்படங்கள்ல இமானோட சேரும் போது ஒரு கமர்ஷியல் பிரேக் கிடைச்சது. அந்த மாதிரி விஜய் சேதுபதிக்கு இந்த படத்துல ஒரு வாய்ப்பு இருக்கிறதால இமான் விஜய் சேதுபதி கூட்டணி இந்த படத்தை எதிர்பார்க்கறதுக்கு நச்சுன்னு 4வது பாயிண்டா மாறி இருக்கு. தேவி திரைப்படத்தை எதிர்பார்க்கறதுக்கு முதல் காரணம் படத்துடைய நாயகனா நடிச்சிருக்கக்கூடிய பிரபுதேவா இவ்வளவு நேரம் நடிக்கல அப்படின்னாலும் அவர் மீதான ஆர்வமும் கிரேஸும் இன்னமும் ரசிகர்களுக்கு அப்படியே தான் இருக்கு. எப்படி இருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு இன்னமும் பல பேர் டீசர் ட்ரைலரை பார்த்தே வியந்துகிட்டு இருக்காங்க. 11 வருஷத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமால பிரபுதேவா தலை காட்டக்கூடிய படம் அப்படின்றதால இந்த திரைப்படம் பெரிய அளவுக்கு ஆவலை தூண்டியிருக்கு. தேவி திரைப்படத்துல இருந்து எதிர்பார்க்கிற மாதிரி நச்சுன்னு 2வது பாயிண்ட், இது ஒரு பேய் படம். தமிழ் சினிமால இப்ப பேய் படம் அப்படின்னாலே தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்கு. வித்தியாசமா பேயை காமிச்சிட்டு இருக்கும் போது இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான பேய். ஏற்கனவே கிராமத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணுக்கு சிட்டியில இருக்கக்கூடிய பேய் பிடிச்சி அவங்கள ஒரு நடிகையா காட்டுது அப்படின்றதெல்லாம் வித்தியாசமா இருக்கு, வேற மாதிரி யோசிச்சிருக்காரு அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கக்கூடிய இந்த பேய் படம் அப்படின்ற ஒரு ஜானரே படத்தை தூக்கிட்டு போவோம் அப்படின்னு படக்குழுவும் ரசிகர்களும் நம்புறாங்க. இது படத்துக்கான 2வது பலமான பாயிண்டா வந்து. தேவி திரைப்படத்துல நச்சுன்னு 3வது பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா படத்துடைய இயக்குனரான ஏஎல் விஜய். காட்சிக்கு காட்சி அழகா செதுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்ற பேரை ஏஎல் விஜய் வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் இயக்கிய மதராசப்பட்டினம் தொடங்கி தெய்வ திருமகள் வரைக்கும் ஒவ்வொரு காட்சியும் வந்து அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. குடும்பத்தோட உட்காந்து பார்க்குற மாதிரி சென்டிமெண்டலா எமோஷனலா அவ்வளோ அழகா ஒரு காட்சி நகர்த்தக்கூடிய ஒரு இயக்குனர். இது என்ன மாயம்ல லேசான ஒரு சர்க்கிளை சந்திச்சிருக்கக்கூடிய விஜய் இந்த திரைப்படத்தில் மீண்டும் அவரை நிரூபிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அவருடைய ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துக்கான பலமான 3வது பாயிண்டா விஜய் திகழ்றாரு. தேவி திரைப்படத்தில் நச்சுன்னு 4வது பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா படத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் காஸ்டும் டெக்னிக்கல் குரூவும் அந்த அளவுக்கு வலுவான ஒரு டீமை சேர்த்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 மொழியிலையும் உருவாகிறதால ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னே சொல்லணும். தமன்னா, ஆர்ஜே பாலாஜி, சோனு சூத் மாதிரி ரசிக்கப்படக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் படத்துக்குள்ள இருக்காங்க. சோனு சூத்லாம் படத்தை வந்து பாலிவுட்ல அவரே ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னா இந்த கதையை அவர் எவ்வளவு தூரம் நம்பி இருப்பாருன்னு பாருங்க. அப்படி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய டீம் இந்த படத்துல இருக்கிறதும் படத்துக்கான மிகப்பெரிய பலம். இதுதான் இந்த படத்துடைய 4வது பாயிண்ட்.